30th July பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பார்க்குறோம். 51,400 கால் சைடு பாருங்கள். இந்த சப்போர்ட் 256ல் ஒரு சப்போர்ட் எஸ் என்ட்ரி எடுத்தாச்சு. 256ல் ஒரு என்ட்ரி எடுத்திருக்கோம். 256 ஒரு 2 டார்கெட் இன்றைக்கி பிளான் பண்ணியிருக்கோம். டார்கெட் 1 287ல் இருக்கும். அண்ட் டார்கெட் 2 வந்து இந்த ஸ்பாட் சைஸ் என்ன ப்ராப்ளம்னா ஒரு மார்னிங் ஸ்டார் ஆயிருக்கு. இந்த மார்னிங் ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டமில் ஆயிருக்கு. இது இன்னைக்கு உடைய டேஸ் ஹையை பிரேக் பண்ணிவிட்டு மேலே போக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஸ்டாப் லாஸ் நிறைய இருக்கும். மேலே இங்கே இருக்கும் ஸ்டாப் லாஸ்லாம் இந்த இடத்துல இருக்கும் நிறைய ஸ்டாப் லாஸ். ஸோ ஒரு ரெசிஸ்டன்ஸ்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா இன்னைக்கு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 51,560 59ல் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இதை பிரேக் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இன்றைக்கி ஸ்பாட் போவோம். அதை பேஸ் பண்ணும் போது நம்ம டார்கெட் ஈஸியாக அச்சீவ் ஆகிட்டுருக்கோம். ஏன்னா இன்றைக்கி ஹையை பிரேக் பண்ணுறதுக்கு அதுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் அந்த 51,600ல் ஸ்டாப் லாஸ் நிறைய இருக்கும். ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அப்ராக்சிமேட்டாக ஃபஸ்ட் டார்கெட்டு 30 பாயிண்ட்ஸ் பிளான் பண்ணுறோம். செகண்ட் டார்கெட் 82 டோட்டலாக பாயிண்ட்ஸ் கிடைக்கும் நம்மளுக்கு. மார்னிங் டெய்லி 9:15லேருந்து 10:30க்கு நம்ம ட்ரேட் எடுப்போம். ஒரு 40 பாயிண்ட்ஸ் டார்கெட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுவோம். ஸோ ஜஸ்ட் 9:15லேருந்து 10:30க்குள்ளே ஃப்ரீயாக இருக்கிறவங்க யூ கேன் ஜஸ்ட் அட்டெண்ட் த லைவ் செஷன். இன்னொரு 500 டார்கெட் நம்மளுக்கு வந்துடுச்சுன்னா ஜனங்க யூடியூப்லேயும் நம்ம லைவ் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். இப்போதைக்கு கூகுள் மீட் அண்ட் ஜூமில் பண்ணிகிட்ருக்கோம் ப்ரைவேட்டாக. ஒன்ஸ் நம்மளுக்கு ஒரு 500 டார்கெட் சப்ஸ்கிரிப்ஷன் கிடச்சிட்ட பிறகு வி வில் கோ லைவ். பிகாஸ் ஒரு 7 to 8 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம ட்ரேட் பண்ணுறோம். இது பேஸ்ட் ஆன் த மொமெண்டம். இது ஃபஸ்ட் டார்கெட் 287 இஸ் த ஃபஸ்ட் டார்கெட் வருது. இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக கிடச்சிருக்கு டார்கெட்டை. ஏன்னா மார்னிங் செஷன் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். கொஞ்சம் லேட்டாக ட்ரேடில் வர்றதுனால இன்றைக்கி கொஞ்சம் எண்டு டைமில் எடுத்திருக்கோம் ட்ரேடு. 287 ஃபஸ்ட் டார்கெட். சப்போஸ் உங்களுக்கு தனில் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணணும், டிமேட் அக்கௌண்ட் எப்படி பண்ணணும், கால் ப்ரைஸ் எப்படி லாகின் பண்ணணும், ஸ்பாட் எப்படி சார்ட்டு 3 சார்ட்ஸ் எப்படி போடணும், இதெல்லாம் இருந்துச்சுன்னா டீட்டெயிலில் ஒரு லைவ் செஷனில் வி கேன் டீச் யூ. ஏன்னா ஒரு பிகினர்ஸாக இருந்தீங்கன்னாக்கா வி கேன் வெரி வெல் டீச் யூ ஹவு டு டேக் அ ட்ரேட். இதில் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. ஈஸியாக ட்ரேடு கற்றுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ட்ரேடிங் நாலேஜ் இல்லைன்னா கூட வி வில் கைட் யூ. ஹேண்ட்ஸ் ஒன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு கைட் பண்ணுவோம். எஸ் ஃபஸ்ட் டார்கெட் 287 ரீச் ஆகிட்டுருக்கு. எக்ஸிட் பண்ண வேணாம். ஏன்னா இந்த சைடு பார்க்கும்போது ஸ்பாட் சைடு உங்களுக்கு பியூட்டிஃபுல்லாக மேலே போயிட்டுருக்கு. திருப்பி மேலே போவோம். ஸ்பாட் சைடு போயிட்டுருக்கு மேலே. நிஃப்டி பேங்க் ஸ்பாட் பார்த்தீங்கன்னா நல்லா மேலே போயிட்டுருக்குது. ஸோ டெஃபினட்டாக நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு அட்லீஸ்ட் 80% நம்ம போட்ட டார்கெட்டில் 338 டார்கெட் வச்சுருக்கோம். அட்லீஸ்ட் நம்மளுக்கு ஒரு 320க்கு மேலே ஈஸியாக கிடச்சிடும். ஆனால் எனக்கு தெரிஞ்ச மூமெண்ட் பார்த்தீங்கன்னா 360 எல்லாம் மூமெண்ட் இருக்குது. பட் நம்ம ஜாஸ்தியாக மூமெண்ட் எதிர்பார்க்கல. ஸோ மெயினாக வந்து 287க்கு மேலே ஒரு டார்கெட்னா மூமெண்ட் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. டார்கெட் ரீச் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு இது நிஃப்டி பேங்க் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா 51,561 அதை பிரேக் பண்ணிட்டா நம்மளுக்கு நல்ல ஒரு மூமெண்ட் கிடைக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். கொஞ்சம் நீங்கள் பார்க்கலாங்க ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகுது. எக்ஸிட் பண்ண வேணாம். ஏன்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட எல்லாம் ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். டுடேஸ் ஸ்பாட் கிட்ட போகிறதுனால ஹை கிட்ட போகிறதுனால டெஃபினட்டாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். இப்படி மூமெண்ட் ஆகிட்டு மேலே போவோம். ஒரு சின்ன புல் பேக் வந்துட்டு மேலே போவோம். ஏன்னா ஒரே மூமெண்ட்டில் போகாது கேண்டில். ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா அங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்கிற இடத்துல கொஞ்சம் ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. அந்த இடத்துல கொஞ்சம் சைட்வைஸ் மூமெண்ட் இப்போ நல்லா போயிட்டுருக்கு. நல்ல வால்யூம் வந்துட்டுருக்கு. கால் சைடு 51,400 கால். இதில் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எப்படி செலக்ட் பண்ணணும், புட் சைடு கால் சைடு இதெல்லாம் கூட கிளாஸ் தேவைன்னாக்கா ஒரு ஃப்ரீ செஷனில் வி வில் ஹெல்ப் யூ அவுட்டா. யூடியூப் லைவில் வரும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். நம்ம இப்போதைக்கு கூகுள் மீட் அண்ட் இதில் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒன்ஸ் நம்மளுக்கு ஒரு நல்ல சப்ஸ்கிரைபரும் வால்யூம் வந்துடுச்சுன்னா வி வில் கிவ் யூ ஃப்ரீ ஆஃப்
சார்ஜஸ். டெய்லி 9:15 10:30 தான் நம்ம ட்ரேட், அதுக்கு மேலே நம்ம ட்ரேட் பண்ணுறது இல்லை. ஒரு ஃபுல் டே பண்ணி நம்ம பேங்க் 700 பாயிண்ட் 800 பாயிண்ட் மூவ் பண்ணுறதுலாம் நம்மளுக்கு தேவையில்லை. வாட் வி ரிக்வயர், இப்போ இன்றைக்கி ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 256 என்ட்ரி, அப்ராக்சிமேட்டாக ஒரு 4 லாட் எடுத்தோம்னா கூட நம்மளுக்கு 256 ஒரு 4 லாட்னா அப்ராக்சிமேட்டாக நம்மளுக்கு ஒரு 17 சேஞ்ச் 18,000 கிட்ட தேவைப்படுது. 18,000ல் ஒரு 4 லாட் ஈஸியாக கிடச்சிடுது. ஆஸ் பர் த நம்ம டார்கெட் அந்த 82 பாயிண்ட்ஸ் கிடச்சிச்சின்னா மோர் தென் 4,900 5,000 ருபீஸ் ஈஸியாக கிடச்சிது. ஒரு 18,000 ருபீஸில் ஒரு 5,000 ப்ராஃபிட் இஸ் அ குட் அமௌண்ட். ஏன்னா அமௌண்ட்டும் சின்னது, ஸ்டாப் லாஸும் ரொம்ப குட்டியாக ஒரு 5 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம். சப்போஸ் நம்மளுக்கு அகேன்ஸ்டாக போகுதுன்னா நம்ம இமீடியட்டாக எக்ஸிட் பண்ணிடலாம், தப்பே கிடையாது. இன்னொரு ட்ரேடுக்கு வெயிட் பண்ணலாம். டார்கெட் எஸ் இது மாதிரி போகும். ஒரு சின்ன ரிட்ரேஸ்மெண்ட் இருக்குது. இந்த ரிட்ரேஸ்மெண்ட் எதுக்காக நடக்குதுன்னா ஸ்பாட் சைடு பார்க்கலாம். அந்த 51,561ல் நம்மளுக்கு ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வரும்போது மூவ்மெண்ட் எப்போவுமே ஸ்லோவாக இருக்கும். அதை பிரேக் பண்ணிடுச்சுன்னா வால்யூமோட ஹெவியாக மேலே போகும். இன்றைக்கி கொஞ்சம் வீடியோ சைஸ் பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன், ரொம்ப ஸ்லோவாக டார்கெட் கொடுக்குது நம்மளுக்கு. யூஸ்வலாக 4-5 மினிட்ஸில் முடிஞ்சிடும் நம்மளது வீடியோ. இன்றைக்கி கொஞ்சம் நேரம், இன்றைக்கி ஆல்ரெடி திஸ் இஸ் லைக் எவ்வளோ நேரம் போயிட்டுருக்கு, நிறைய நேரம் எடுத்துன்னு இருக்குது. கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க, இது நாலேஜபிளாக இருக்கும். சப்போஸ் நான் ஃப்ரெஷ் பிகினர், எனக்கு ட்ரேட்னா என்னான்னு தெரியாது, எப்படி எடுக்கணும்னா கூட அது கூட நாங்கள் ஃப்ரெஷ் பிடிச்சிக்கிட்டோம். ஒரு 2 டேஸில் நீங்கள் கற்றுக்கினா கூட டைரெக்டாக எங்கள் அசிஸ்டண்ட்டில் ட்ரேட் எடுக்கலாம். நீங்கள் ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக ஆகி 6 வருஷம் எஸ். இப்போ நிஃப்டி பேங்க் சைடு பாருங்க, சப்போர்ட்டை தொட்டுடுச்சு. இப்போ இதை தொடும் போது கொஞ்சம் சின்ன ரெசிஸ்டன்ஸ் வரும். இந்த ரெசிஸ்டண்ட்டை முடிச்சுட்டாக்கா நம்மளுக்கு நல்ல இதை பிரேக் பண்ணிடுச்சுன்னா ஈஸியாக இருக்கும். இந்த புட் சைடு பார்த்தீங்கன்னா 192 புட் சைடு 51,400 புட்டில் 192ல் ஒரு சப்போர்ட் இருக்குது. இந்த சப்போர்ட் வரைக்கும் இது சைடில் பார்க்கணும். ஏன்னா இங்கே சப்போர்ட் இருந்துச்சுன்னா கூட நம்மளுக்கு அது எஃபெக்ட் ஆகும். 51,400 காலில் இங்கேருந்து நம்மளுக்கு புல் பேக் ஆகிடும் 51,400 புட். அதனால நம்ம அதுக்குள்ளேயே நம்ம 51,400 காலை எக்ஸிட் பண்ணிடணும். இந்த இடத்துல புல் பேக், இங்கே நம்ம ட்ரேட் எடுக்க போகிறது இல்லை, பட் சொல்கிறோம் உங்களுக்கு, இது வரைக்கும் தான் நம்ம ட்ரேடில் இருக்கணும். இதை தொடும் போது நம்ம வெளியே வந்துட்டு இருக்கணும். கால் சைட் ட்ரேடு ரொம்ப ரொம்ப முக்கியம் இது. ஏன்னா நம்ம ரொம்ப நேரம் அதில் இருந்துட்டோம்னா இது இந்த இடத்துலேருந்து புட் சைடு நம்மளுக்கு ஒரு புல் பேக் வரப்போகுது. ஸோ இந்த இடத்துலேருந்து இப்படி புட் சைடில் ஒரு புல் பேக் கிடைக்கும். ஸோ அதனால் நம்ம அந்த 193 தொடரத்துக்குள்ளேயும் நம்ம அதில் தொடரத்துக்குள்ளேயும் நம்ம டார்கெட்டை 51,400 காலில் வைண்ட் அப் பண்ணிடணும். இன்னும் எக்ஸிட் பண்ண வேணாம். நம்மளது ஆல்ரெடி வி ஆர் ரன்னிங் அபவ் ஒரு 30 பாயிண்ட்ஸ்க்கு மேலே தான் ப்ராஃபிட் போயிட்டுருக்கு. அதனால் எக்ஸிட் பண்ண வேணாம். அப்ராக்சிமேட்டாக இன்னும் நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் கொஞ்சம் தான் இருக்குது. இன்னொரு 37 பாயிண்ட்ஸ் தான் நம்மளுக்கு தேவைப்படுது. 30 பாயிண்ட்ஸ் 25 பாயிண்ட்ஸ் தான் பெண்டிங் இருக்குது. பட் டார்கெட் 82 தான் வேணும்னு இல்லை, அதுக்கு மேலே போகுது. பட் வி ஆர் நாட் இன்ட்ரெஸ்ட். ஏன்னா நல்ல மூவ்மெண்ட் இருக்கும். ஒன்ஸ் நம்ம அந்த டேஸ் ஹை இல்லை ஸ்பாட் பிரேக் பண்ணிடுச்சுன்னா வால்யூம் செம்ம பயங்கரமாக போகும். அதுக்கப்புறம் அங்கே பாருங்கள் ஒரு ரெசிஸ்டன்ஸ் வருது. அது டியூ டு தட் ஸ்பாட்டில் ஹையை ரீச் ஆகும்போது கொஞ்சம் அப்படி வந்து அப்படி போகணும். அந்த சின்னதாக ஒரு சைடு வைட் மூவ்மெண்ட் இருந்தே இருக்கும். ஏன்னா ஸ்பாட் சைடு பார்த்தீங்கன்னா தெரியும் 51,561 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த ரெசிஸ்டன்ஸ் எப்படி மார்க் பண்ணணும், ஸ்பாட் இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் எடுக்க வேண்டியது வெறும் ட்ரேட் எப்படி எடுக்கணும், எங்கே எடுக்கணும், அதை மட்டும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். போக நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும்னு நினச்சா டீப்பாக லேர்ன் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு உங்களுக்கு தேவைன்னா எப்படி என்ட்ரி பண்ணணும், எப்படி எக்ஸிட் பண்ணணும், ஸ்டாப் லாஸ் எப்படி. ஸ்டாப் லாஸ்ன்றது 5 பாயிண்ட்டுக்கு மேலே கொடுக்கவே கூடாது. 4 பாயிண்ட் 5 பாயிண்ட் உங்கள் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவை கரெக்டாக கால்குலேட் பண்ணிக்கணும். இப்போ இன்றைக்கி ட்ரேடில் பார்த்தீங்கன்னா ஒரு 18,000 ருபீஸ் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு எவ்வளோ 18,000ல் ஒரு 2,000-3,000 நம்ம லாஸ் பண்ணுறதுக்கு ரெடியாகணும். 2,000 லாஸ் பண்ணலாம். பட் இன்றைக்கி லாஸ் இல்லை, நம்ம வாங்கின இடத்துலேருந்தே மேலே போயின்னு இருக்கும் யூஸ்வலாக. அது தேவைப்படாது. இப்போ நம்மளுக்கு ஒரு 5,000 ருபீஸ் டார்கெட் அங்கே கண்டிப்பாக 338 ரீச் ஆயிடுச்சுன்னா ஈஸியாக ஒரு 5,000 ருபீஸ் யோசிச்சு பாருங்க. 18,000ல் ஒரு 5,000னா மோர் தென் அரௌண்ட் 40%க்கு மேலேயே நம்மளுக்கு இது 40%. ஒரு பேங்க்கில் பார்த்தீங்கன்னா ஒரு இயர் ஃபுல்லாக நம்மளுக்கு 7% தான் கொடுக்குறான். இது ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட்லேயே உங்களுக்கு 40% கிடைக்குதுன்னா வால்யூமை குறைச்சிக்கலாம். 2 லாட்டில் கூட போட்டுக்கலாம், 3 லாட்டில் போட்டுக்கலாம். அது டிபெண்ட்ஸ் அப்பான். இன்றைக்கி வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 256 செலக்ட் ஆச்சு. டெய்லி இதே ப்ரைஸில் வருவானா இல்லை. அப்ராக்சிமேட்டாக நீங்கள் ஒரு ரேஞ்ச் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 10,000லேருந்து 25,000க்குள்ளே நம்ம ஒரு அமௌண்ட் வச்சுக்கணும். 3லேருந்து 4 லாட்டு நம்ம எடுத்துக்கணும். ஒரு நாளைக்கு 2,000லேருந்து 3,000 எப்படி ப்ராஃபிட் பண்ணுறதுன்றது ஒரு சிம்பிளான விஷயம். ஒன்றும் ஈஸியாக ரொம்ப எல்லாம் ப்ராப்ளம் இல்லை. வெரி ஈஸிலி இட் இஸ் அச்சீவபிள். ட்ரேடே எனக்கு தெரியலன்னா கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஹவு டு லாகின், ஹவு டு ஓப்பன் டிபேண்ட் அக்கௌண்ட், ஒரு சார்ட்டை எப்படி பண்ணணும்,
நிஃப்டி பேங்க் சார்ட் எப்படி, கால் சைடு எப்படி போடணும், புட் சைடு எப்படி போடணும், எங்கே ட்ரேட் எடுக்கணும், இது தெரிஞ்சுக்கினாலுமே ஐ சப்போர்ட் யூ. ஆனால் 1 ஹவருக்கு மேலே 9:15 to 10:30 போதும். நம்ம ஒன்றும் 900 பாயிண்ட் ஏற போகுது, 900 பாயிண்ட் இறங்க போகுதுன்றது எஸ் பார்க்கலாம். இந்த சைடு 51,400 கால் நீங்கள் பார்க்கலாம். ஒரு ரிட்ரேஸ் ஆகி திரும்பி போகுது. இங்கே ஸ்பாட்டில் பாருங்கள், ஸ்பாட்டில் பெரிய க்ரீன் கேண்டல், விக்கே இல்லாத க்ரீன் கேண்டல் மேலே வருது. இந்த இடத்துல ஒரு விக்கே இல்லாத ஒரு க்ரீன் கேண்டல் ஃபுல்லாக மேலே வரும்போது யூ வில் டெஃபினெட்லி ஹாவ் அ வெரி குட் பவுன்ஸ் பேக். நல்லா போகும். ஏன்னா மேலே நிறைய ஸ்டாப் லாஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் எடுக்கிறதுக்கு சின்னதாலாம் போகாது. ஸ்லோவாக போனால் ஸ்டாப் லாஸ்லாம் போட முடியாது. போகிற ஸ்பீடில் அவங்களால எக்ஸிட் பண்ணாத அளவுக்கு ஸ்பீடில் தான் போகும் அது. அதுதான் இதில் பியூட்டிவே. இப்போ 61 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு ரீச் ஆகிருக்கு. எஸ் இன்னொரு எஸ் டார்கெட் கிட்ட வந்துடுச்சு. எஸ் டார்கெட் ரீச்ட். Thank you for live session. Thank you.